அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. வெல்கம் டு விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ நம்ம விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் வந்து கம்பைல் பண்ணி போட்டிருக்கோம், சரிங்களா. ஸோ அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் அக்டோபர்லேருந்து, சரிங்களா. ஸோ அக்டோபர்லேருந்து இப்போ ஜூன் வரைக்கும், சரிங்களா. ஸோ லாஸ்ட் ஜூன் வரைக்கும், இப்போ அக்டோபர்லேருந்து ஜூன் வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் ஒரு 6 months கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சிலபஸ் வைஸ், அதாவது நம்ம சிலபஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டாபிக் இருக்கு, எக்கனாமிக்ஸ் ஒரு டாபிக் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேஷனல், அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பாலிட்டி, அப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம். ஸோ இந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக வந்து டாபிக்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம மெர்ச் பண்ணியிருக்கோம், சரிங்களா. ஸோ ஏன்னா ஜூலைல வந்து குரூப் 4 வரப்போகுது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஜூன் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாலே ஒரு போதுமானது தான், சரிங்களா. ஸோ அது வரைக்கும் அதனால நம்ம இந்த ஒரு 6-8 months கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போதுமானதாக இருக்கும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யாராலையுமே வந்து இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, நம்ம ஒரு நம்பிக்கையில் படிப்போம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேஜஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்குது, சரிங்களா. அதாவது யூனிட் 5, மொதல் வந்து யூனிட் 9, இப்போ வந்து யூனிட் 5. ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் யூனிட் 6, யூனிட் 8, ஸோ ரெண்டையும் வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பற்றின ஒரு முக்கியமான நிகழ்வு. அது என்ன அப்படின்னா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள், அதாவது தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் அவர்களுடைய பிறந்தநாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரை பற்றின ஒரு சின்ன ஓவர்வியூ, உவே சுவாமிநாதரை பற்றின ஒரு சின்ன ஓவர்வியூ, அவருடைய ஆசிரியர் யாரு, அதுக்கப்புறம் வந்து எந்த நூலை வரும் முதல்ல பதிப்பிச்ச நூல் எது, 1887 சிந்தாமணி, சீவக சிந்தாமணி, சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து எந்த பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் அவருக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா முனைவர் பட்டம் கொடுத்துருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மகோபாத்தியாய தட்சிண கலாநிதி. ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய பட்டங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்திய அரசு அவருக்கு வந்து தபால் தலை வெளியிட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளே வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25% வந்து ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸு, ஸோ அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட்ஸு, ஸோ அதுக்கப்புறம் வந்து முக்கிய இம்பார்ட்டண்ட்டான டேஸு, ஸோ இது மாதிரி வந்து நிறைய அவார்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஓவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வைக்கம் விருது. ஸோ 2023 வைக்கம் விருது வந்து யாருக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ கர்நாடகாவை சேர்ந்த தேவனூர மகாதேவா. ஸோ இந்த அவார்டு வந்து யாருக்கானது அப்படின்னா வெளி மாநிலங்கள்ல, சரிங்களா. ஸோ தமிழ்நாடு அரசு தான் கொடுக்குது. ஆனால் யாருக்கான அவார்டு அப்படின்னா வெளி மாநிலங்கள்ல யாரெல்லாம் வந்து சமூக நீதிக்காக போராடி இருக்காங்களோ அவங்களுக்காக அவங்க வழங்கப்படுற அவார்டு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வைக்கம் அவார்டு. ஸோ இது வந்து சமூக நீதி நாள் செப்டம்பர் 17, அதாவது தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் சமூக நீதி நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அந்த நாளில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த வைக்கம் விருது வந்து கொடுக்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து தேவனூரா மகாதேவாங்கிறவர் யாரு, ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஓவர்வியூ இருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி வரையாடுகள் தினம். ஸோ அக்டோபர் 7, அதாவது இஆர்சி தாவிதார் அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் 7 நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீலகிரி வரையாடுகள் தினம், அதாவது தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மலை பாதுகாவலர்கள், ஸோ என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய இந்த நீலகிரி வரையாடுகள் தினம் 2023 முதல் தடவை கொண்டாடப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு 2023 அனௌன்ஸ் பண்ணி 2024 ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொண்டாடி இருப்பாங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையான எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக கம்மிங் குரூப் 4, குரூப் 2, ஸோ குரூப் 1க்கே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு நாளைக்கு எக்ஸாம். ஸோ அதனால் வந்து குரூப் 1க்கு வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதைக்கு நீங்கள் ரிவிஷனில் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நாளைக்கெல்லாம் நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டாம். ஸோ குரூப் 4, குரூப் 2க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த குரூப் 1க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், இல்லை எஸ்எஸ்சி யூபிஎஸ்சிக்கு வந்து பார்த்தோம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கும் நம்மகிட்ட இங்கிலீஷ் மீடியமும் அவைலபிளாக இருக்குங்களா. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்கோட தான் வந்து நம்ம பிடிஎஃப் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வேணும்னு சொல்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல என் கான்டாக்ட் நம்பர் இருக்கு. ஸோ கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துரும். ஸோ பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் 299 தான். ஸோ 299க்கு ஒரு ஒர்த்தான கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ வேணுங்கிறவங்க கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. ஸோ டேரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க. தேங்க்யூ.